மனுஷனோட உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எந்த காலத்திலயும் மாறாது. அப்படிப்பட்ட உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கையே வேற மாதிரி மாறும். இப்போ ஐக்கியம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் திறமையை குறிக்குது. அது உங்களுக்கான ஜாபுக்கு யூஸ் ஆகும். ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எமோஷன்ஸ் உணர்வுகள் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். மற்றவங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட்டா நடக்கணும். பொதுவா இங்க பலரும் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, அவங்களுடைய எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. மத்தவங்கள ரொம்ப கெஞ்சுறது, கோபம் தான் தனக்கான அதிகாரம்னு நினைக்கிறது. இது எல்லாமே தவறு. அமைதி தான் உங்களுக்கான உண்மையான ஆயுதம். உங்ககிட்ட திறமைகள் நிறைய இருக்கலாம், ஆனா இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்க லைஃபே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். சிம்பிளா சொல்லணும்னா, கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு எமோஷன் சொல்லலாம். அதே மாதிரி பல எமோஷன்ஸ் இருக்கு, அதை பல விதமா நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கு மெயினா ஒரு 5 கோர் ஸ்கில்ஸ் இருக்கு. அதை ஈஸியா ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. முதலாவது செல்ஃப் அவேர்னஸ். உங்களுடைய உணர்வுக்கான ஒரு புரிதல் இருக்கணும். நீங்க என்ன உணர்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோவப்படுறீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல கோவப்படுறீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு தினமும் என்ன செய்யணும்? ஒரு 5 நிமிஷம் நீங்க எப்ப என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களே நோட் பண்ணணும். இரண்டாவது செல்ஃப் கண்ட்ரோல், ரியாக்ஷன் கண்ட்ரோல். பொதுவா மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இப்போ ஒரு எமோஷன் வரும், கோவம் வருது அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஸ்மார்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு எமோஷனையும் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான ரியாக்ஷனை கொடுப்பாங்க. இதுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் என்ன பண்ணணும்னா 5 செகண்ட் ரூல். எந்த ஒரு எமோஷன்ஸையும் 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. உங்க ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகும். உங்க பிரெயினுக்கு ஒரு காமான ஒரு சிக்னல் போகும். மூணாவது மோட்டிவேஷன். உண்மையிலேயே EI பீப்புள்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனும் இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாம அதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் விஷுவலைசேஷன். நீங்க என்ன ட்ரீம்ஸை அடையணும் அப்படிங்கிறத தினமும் 2 நிமிஷம் நீங்க வெற்றி அடைஞ்சதா ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. அதை உங்க மூளை ரியாலிட்டின்னு நம்பும். 4வது எம்பதி, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட கோபமா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப தப்பானவங்க, தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறது பதிலா, சரி அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால இப்படி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு திங்கிங் அவங்களுக்கு வரணும். அப்பதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரியும். அதுக்கு ட்ரைனிங் என்ன பண்ணணும்னா, மற்றவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணி பேசாம அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிங்க. 5வது சோஷியல் ஸ்கில்ஸ். எந்த ஒரு விஷயமும் பேசுறதுக்கு முன்னாடி நாம பேசுறது மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும். அதுக்கு ட்ரைனிங் என்ன பண்ணணும்? நல்ல கவனிக்கிறவங்களா இருக்கணும், அமைதியான ஒரு தொடர்பாளரா இருக்கணும், மரியாதை கொடுப்பவங்களா இருக்கணும். சரி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? டெய்லியும் லைஃப்ல நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். எப்படிலாம் பண்ணலாம்? நம்பர் 1, மிரர் டாக். கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கான எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணதா நீங்க சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோவப்படுவீங்க அப்படின்னா, நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகும். 2வது எமோஷன் ஜேர்னல். தினமும் என்ன நடந்துச்சு, நீங்க எந்த விஷயத்தை எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். இது ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். 3வது சைலண்ட் அப்சர்வேஷன். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு கான்வர்சேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைதியா இருந்து பாருங்க. ஹியூமன்ஸோட பிஹேவியர் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்பர் 4 ஸ்விட்ச் கேரக்டர் டெக்னிக். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சன், இப்போ ஒரு லீடரா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதே மாதிரி இப்போ நீங்க ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க இமேஜின் பண்ற அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள நீங்க ரியலா போக முடியும். இந்த ப்ராக்டிகல் டிப்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.